ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவசரமாக இந்த இரவு நெருங்கும் வேளையில் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த நல்ல நாளிலேயே நான் சொல்ல வந்ததையெல்லாம் உன்னிடம் சேர்ப்பித்து உனக்கான சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உருவாக்க வந்திருக்கேன். மாற்றம் வேணும்னு நினச்சினா, முன்னேறணும்னு நினச்சினா, அதற்கேற்றாற் போல உன்னுடைய முயற்சிகளை செய்ய பழகு. எந்த அளவுக்கு உன் முயற்சியை நீ அதிகப்படுத்துறியோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களின் முடிவுகளும் உனக்கு சிறப்பாக அமைய பெறுவாய். வாழ்க்கைங்கிறது உனக்கான இடத்தை தேடுவது அல்ல. உனக்கான இடத்தை யாரோ ஒருத்தர் உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ எப்போ வருவ, வெற்றி சிம்மாசனத்தை உன் கைகளில் கொடுக்கலான்னு இங்கே யாரும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கான வெற்றி சிம்மாசனத்தையும் உனக்கான வெற்றியையும் நீ தான் உருவாக்கணும் என் தங்கமே. எல்லார்கிட்டையும் நீ சந்தோஷமாக சிரித்து பேச முடியும். ஆனால் உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட மட்டும்தானே உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுது பேச முடியும். அப்படி நீ மனசில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் யார்கிட்ட போய் உன் கஷ்டங்களை சொல்ல முடியுமோ அவர்கள்தான் உனக்கான உண்மையான உறவுங்கிறத புரிஞ்சுக்கோ. அவங்கக்கிட்ட நல்லது கெட்டதுகளை நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லை. எல்லார்கிட்டையும் போய் நீ தெரியாத விஷயங்களை எல்லாம் கேட்டினா எல்லாரும் உன்னை சாதாரணமாக மதிப்பிழந்த வகையில் மரியாதை குறைவாக தான் நடப்பாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட எதையும் போய் கேளு, உன் மனசில் இருக்கிறத சொல்லு. ஒருத்தர் மேலே இவ்வளோ அன்பு வைக்கிறதுக்கு என்ன இருக்குது நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கேன்? அவங்க உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உன்னுடைய அன்பே போதும்னு உன்னை உயர்வாக நினைக்கிற மனிதர்களிடம் தானே உன்னால் அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்க முடியுது. நீயும் அதே போல் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எந்தவித தேவையும் இல்லாமல் உன்னுடைய அன்பை அள்ளி கொடுக்க தயாராகு. ஏதாவது ஒரு மிருகத்துக்கிட்ட, அது நாயோ அல்லது பூனையோ ஏதோ ஒன்று, நரியாகவே இருந்தாலும் சரி புலியாகவே இருந்தாலும் சரி, அந்த மிருகத்திடம் நீ அன்பாக ரொம்ப வருஷம் பழகிட்டீன்னா கொஞ்ச நாள்லையே அதுக்கு மனிதர்களைப் போல அன்பு காட்டவும் இரக்கத்தோடும் பாசத்தோடும் அழுகக்கூடிய குணம் கூட வந்துடும். மிருகங்களுக்கு மனுஷ குணம் வந்துடும். ஆனால் மனிதன்கிட்ட நீ எப்போதும் எச்சரிக்கையாகவே இருக்கணும். அவன் எப்போ நரியை போல ஏமாத்துவான், சிங்கத்தை போல கடிச்சு கொதருவான்னு சொல்ல முடியாது. மனித மனது எப்போ எப்படி வேணும்னாலும் மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னை பழி சொல்கிறதுக்கும் உன்னை குறை சொல்கிறதுக்கும் உன்னை பற்றி குத்தம் சொல்கிறதுக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வேணாலும் வருவாங்க. ஆனால் உனக்கு ஒரு நல்ல வழி சொல்கிறதுக்கும் உனக்கு நல்லதை செய்வதற்கும் இங்கு யாருக்கும் மனசு இருக்காது என் சங்கமே. உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குது. நீ தான் உன் வாழ்க்கைக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சே ஆகணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. சண்டை போடும்போது அமைதியாக யாராவது இருக்காங்க பதிலே பேசலைன்னா அவங்க அப்பாவி, அவங்களுக்கு சண்டை போட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு சண்டை போட தெரியும், நீ சொல்கிறதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கவும் தெரியும். ஆனால் பதிலடி கொடுத்து வார்த்தைகளை பேசிட்டா தேவையில்லாமல் உறவுகள் பிரிஞ்சு போயிடுவேன் தான் அவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவங்களா இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரும் ஒன்றை போலவே இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நீயும் பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறிவிடு என் செல்லமே. யாராவது உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாகவே அன்பை கொடுப்பவர்களாக உண்மையான அன்புள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோ. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் தேவையும் ஆசையும் இல்லாமல் அன்பு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் கிடைப்பது அரிதான விஷயமா இருக்குது. எப்போவுமே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வாழ நினைக்கிறது தப்பே கிடையாது. உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு வட்டம் போட்டுக்கலாம். நான் இதை செய்வேன், இந்த விஷயத்தை அறவே செய்யவே மாட்டேன், இதெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை வச்சுக்க மாட்டேன், தேவையில்லாத மனிதர்களோட பழக மாட்டேன். இப்படிப்பட்ட சில விஷயங்களை உன்னை சுற்றி நீ வட்டம் போட்டு அந்த எல்லைக்குள்ளே வாழலாம் என் செல்லமே. ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை. நான் 4 பேர்கிட்ட மட்டும்தான் பேசுவேன், வேறு யார்கிட்டையும் பேச மாட்டேன், யார் கூடயும் பழக மாட்டேன்னு ஒரு சிறு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலான்னு நினச்சின்னா அது தப்பு. சில விஷயங்களையும் சில பழக்கங்களையும் உனக்கு எல்லைக்குள்ளே வச்சுக்கலாமே தவிர வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ முடியாது. எப்போதும் உன் வழியில் உனக்கான வாழ்க்கையில்
நீ சிறந்த பிள்ளையாக நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லாருக்குள்ளும் பல தனித்துவமைகளும் திறமைகளும் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது உன்னை நீ மற்றவங்களோட ஒப்பிடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கு நல்ல வாய்ப்புகள் வரும், உன் வாழ்க்கை மாறும்னு மட்டும் நீ ஒருபோதும் காத்திருக்க வேண்டாம். உனக்கான நல்ல வாய்ப்புகளை நீயே உருவாக்கு என் செல்லமே. எப்போதும் உன் எண்ணங்களை அழகாக வச்சுக்கிட்டு உன் சிந்தனைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ என்ன தப்பு செஞ்சாலும் குற்றம் செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய ஒரே நீதிமன்றம்னா உன் அம்மாவின் இதயம் மட்டும்தான். சரி, நம்ம பெத்த பிள்ளை, வேறு யார் என்ன செய்ய முடியும், நம்ம மன்னிச்சிருவோன்னு நீ செய்கிற விஷயங்களை எல்லாம் மறந்தும் மன்னிச்சும் உனக்காக விட்டு கொடுக்குற உன் தாயை நீ ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பணமோ பொருளோ கொடுப்பது மட்டும்தான் உதவின்னு நினைக்காத. நல்ல வார்த்தைகள் பேசி 4 பேருக்கு நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அதுவும் உதவிதானே. முன்னெல்லாம் வீட்டுக்கு வீடு ஃபோன் மற்றும் டெலிஃபோனாக இருந்துச்சு. அப்போது வெளிநாட்டில் இருப்பவங்க கூட நல்லா பேச முடிஞ்சிச்சு. நினச்சா திடீர்னு கூட எப்போ வேணாலும் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட பேசிக்கிட்டு இருந்த இந்த சமுதாயமும் இந்த மனிதர்களும் இப்போது ஒரு வீட்டிலேயே 4 ஃபோனையும் 5 ஃபோனையும் வச்சுக்கிட்டு கூட வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட கூட பேச நேரம் இல்லாத அளவுக்கு எந்நேரமும் ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பற்றியா. இதுதான் மாறிப்போன உலகம், மாயமான கலியுக உலகம். என் அன்பு பிள்ளையே, அந்த மாய வலைக்குள்ளே நீ மாட்டிக்காத. எப்போதும் செயல்கள் தான் சிறப்பு, திறமைதான் பெருசுங்கிறத உணர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் சரியான செயல்களை செஞ்சு வெற்றிகரமான நாட்களாக நீ உருவாக்கிக்கிட்டீன்னா எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக வெற்றியை தரக்கூடிய நாளாக இருந்துடும் என் செல்லமே. அடுத்தவங்க மேலே நீ கோவப்பட்டு நீ நினச்சதை சாதிச்சிட்ட, நீ ஆசைப்பட்டதை அவங்க உனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீ கோபப்பட்டது அங்கே பெருசாக அர்த்தம் ஆயிடாது. நீ கோபப்படும் போது அமைதியாக அதை தாங்கிக்கிட்டு உனக்கு நல்லது செஞ்சாங்க பாரு, அவங்க பொறுமை தான் பெருசு. அந்த பொறுமையை நீ உனக்குரியதாக உனக்குள்ள தக்க வச்சுக்கோ. பொறுமை கொண்ட பிள்ளையால் மட்டும்தான் பெருமை பெற்று வாழ முடியும். நீ பொறுமையாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கு பெருமையை தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். மரத்திலிருந்து காய்ந்து விழுந்த குச்சிகள் மீண்டும் மரத்துக்கு எப்படி போய் சேரும்? பறவைகள் தான் அந்த குச்சிகளை எடுத்துகிட்டு போய் கூடு கட்டுறதுக்காக மரத்து மேலேயே போய் சேர்க்குது. அதே போல் உன் வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களையும் வேறு ஏதாவது ரூபத்தில் எப்படியாவது நான் உன் கைகள்லையே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் வாழ்க்கையில் முன்னேறதையும் யாராலும் தடுக்க முடியாது. எந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து குழம்ப வேண்டாம். ஏன்னா சில நொடிகளில் எடுக்கப்பட்ட தெளிவான முடிவுகள் தான் பல நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுது. எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து சரியான முடிவாக எடுக்க பழகு. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை நட்புகளாகவும் உறவுகளாகவும் வச்சுக்கோ. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க செய்யும் செயல்கள் தானே உன் மனநிலையை தீர்மானிக்குது. நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ அல்லது கோபப்படுறதுக்கோ உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய செயல்கள் தான் காரணமாக இருக்கும். அதனால தான் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்ல மனிதர்களாக, நல்ல நட்புகளாக, நல்ல உறவுகளாக, நல்ல பிள்ளைகளாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல வாழ்க்கை நமக்கு அமையலையேன்னு ஒருபோதும் ஏக்க பெருமூச்சு கொள்ளாதே. உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு மன நிறைவோட வாழ பழகு. வாழ்க்கையை வாழாமலேயே வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் கொண்டு வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழாதே. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ புன்னகையோடு ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. ஒவ்வொரு நிமிஷமும் நீ நிதானமாக யோசிச்சினா கண்டிப்பாக இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிக்க முடியும். நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுறேன். உன் மனசில் இருக்க சந்தேகத்தை தூக்கி போடு, நம்பிக்கையை உனக்குள்ள விதையாக போடு. கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. உன்னுடைய பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்தாக இருக்கலாம், சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்தாக இருக்கும். ஆனால்
எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதிதான். மனசு கஷ்டப்படும் போது, மனசு காயப்பட்டு கண்ணீர் வடிக்கும் போது நீ அமைதியாக இருந்தாலே அது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா தானாகவே சரி செஞ்சும்படி செஞ்சிருவேன். எப்போதும் வாழ்க்கையில நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு வருத்தப்பட்டு உனக்குள்ள வலிகளையும் வேதனைகளையும் உருவாக்கிக்காதே. ஏன்னா உன் தலையெழுத்தை எழுதியது இந்த வராகி அம்மா. கண்டிப்பா ஒருபோதும் உன் வாழ்க்கையை வலியும் வேதனையும் நிறைஞ்ச கஷ்டமான வாழ்க்கையாக விட்டு வைக்க மாட்டேன். உனக்கான விஷயங்களை நீ சரியாக சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பா அதற்கு பலனாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை கட்டுப்படுத்தும் அளவுக்கும் அடுத்தவங்களுக்கு நீ அடிபணிஞ்ச அடிமையாய் வாழும் அளவுக்கும் ஒருபோதும் இருக்காதே. உனக்கான விஷயங்களை எல்லாம் நீயே யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இருப்பவர்கள் தான் பிரச்சனை வந்துடுமோன்னு பார்த்து பயப்படணும். நீ பிரச்சனையிலேயே வாழும்போது எதுக்காக எதையும் யோசித்து பயப்படுற? கண்டிப்பா இப்போது நீ அனுபவிக்கிற பிரச்சனையை விட எல்லாமே மிக சாதாரணமாகவே இருக்கும். நீயும் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன். நேற்று நடந்த விஷயத்தை உன்னால் சரி செய்ய முடியாது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணுன்றத நீ முடிவு செய்ய முடியும் அல்லவா? நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாக உருவாக்கி தர்றதுக்காகவே இப்போது இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். நீ எப்போதும் உன்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு உன் சக்தியை குறைவாக மதிப்பிடாதே. உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகு. உன் சக்திக்கும் திறமைக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி காட்டுறேன். வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சாலே மிகப்பெரிய அளவில் மாற்றம் வந்து அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துடும் என் செல்லமே. வாழ்க்கையில் சில சமயம் உனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கலாம், மனசு சோர்வாக இருக்கலாம். எவ்வளவோ கஷ்டப்படுறோம், என்னென்னவோ பண்ணுறோம், முயற்சி செய்கிறோம், ஆனால் எந்த முன்னேற்றமும் இருப்பதே இல்லையேன்னு நீ கவலைப்படும் போதெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து நிற்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு பின்னால் பேசுகிறவங்களுக்கு நீ முன்னால் இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு பின்னால் பேசுகிறவங்கள நீ ஏன் காது கொடுத்து கேட்டு அவங்க சொல்கிறத கவனிக்கணும்? உன் செயல்களின் மூலமாக நீ முன்னேறி முன்னோக்கி போய்கிட்டே இரு. யாருக்கும் வார்த்தைகளால் நீ பதில் பேசவே கூடாது. வாழ்க்கையில் வெற்றியின் மூலமாக பதில் சொல்லு. உன் மனசு உடஞ்சி போய் உன் மனசு காயப்படும் அளவுக்கு யாராவது உன்னை அலட்சியப்படுத்தி பேசும்போது அந்த இடத்துக்கே நீ மறுபடி போக வேண்டாமின் செல்லமே. ஏன்னா கண்டிப்பாக உன் மனசு உடையும்படியும் கஷ்டப்படும்படியும் காயப்படும்படியும் பேசுகிறவங்க நல்லவங்களாக இருக்க முடியாது. நல்லவர்கள் இல்லாத இடத்துக்கு நீ எதுக்காக போகணும்? அன்பு முக்கியம்தான், ஆனால் அது நல்லவங்ககிட்ட கிடைக்கிற அன்பாக இருந்தால் போதும். மோசமானவர்களும் கெட்டவர்களும் அடுத்தவனை கேலி கிண்டல் பண்ணி வாழ்பவர்களும் நல்லவர்களாக இல்லாத போது அவங்க தேடி நீ போகிறத விட நீ இருக்கிற இடத்துல தனியாகவே நின்றுட்டு போகலாம். ஒவ்வொரு நிமிஷமும் நீ நினச்சினா கண்டிப்பாக உன்னால் வெற்றியை பெற முடியும். இப்போது இந்த நிமிஷமே நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கிட்டினா நாளையிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு நொடியும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல விஷயமா மாறி எல்லா வகையிலும் நீ சிறப்பான ஆளாக உயர்வு பெற்று வாழ்க்கையை ஜெயிப்பாய் என் செல்லமே.